வணக்கம் ஜோதிட அன்பர்களே. தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நட்சத்திர பலங்கள். மூலம் நட்சத்திரம். இந்த ஆண்டு நற்பலங்களும் தீய பலங்களும் கலந்தவாறு இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே தொல்லைகளின் தன்மை இருந்து வரும். மனம்தான் சற்று சஞ்சலத்துக்கு உட்பட நேரும் தேவப்பணிகளில் ஈடுபட்டு மனோதிடம் பெற முயலுங்கள். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் அவ பேரிலிருந்து தப்பிக்கலாம். குடும்பத்தில் சில பிரச்சினைகள் தோன்றலாம். குடும்ப நலனில் அக்கறை செலுத்துங்கள். சாமர்த்தியமாக அவற்றை சமாளிக்க வேண்டியிருக்கும். பொருளாதார நிலையில் சரிவு ஏற்பட இடமில்லை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். கடன் தொல்லை தீரும். முன்விரோதம் காரணமாக இருந்து வந்த சில சிக்கல்கள் தீரும். உடல் நலம் முன்னேற்றமடையும். பொதுவாக சங்கடங்கள் பல ஏற்படுமானாலும் அதனை சமாளிக்கும் ஆற்றலும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு பிரச்சினை உண்டு. பொறுமையுடன் நடந்து கொண்டு சமாளிக்க வேண்டியது அவசியம். தொழிலாளர்கள் பணிபுரியும் போது கவனமாக இருப்பது அவசியம். இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடக்கும். கவலை வேண்டாம். கற்றறிந்த மேலோர் கௌரவிக்கப்படுவர். தாயாரின் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உண்டாகும். பொதுவாக எவ்வளவுதான் சங்கடங்கள் ஏற்படுமானாலும் உங்கள் அந்தஸ்துக்கும் குந்தகம் ஏற்படாது. எந்த சங்கடங்களையும் சமாளிக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமிராது. பணக்கஷ்டம் உருவாக இடமில்லை. ஆனால் சிலர் விஷயத்தில் மனக்கஷ்டம் உருவாக இடமுண்டு. எனவே கவனமுடன் பேசுவது அவசியம். திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு. தேவபலம் சிறப்பாக இருப்பதால் எல்லாமே சீராக அமைய வாய்ப்புண்டு. பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் வருடத்தின் பிற்பாதியில் கிரக நிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.